ஹை லெவல்ல உட்கார்ந்துக்கிட்டு நாங்க என்ன செஞ்சாலும் மக்கள் நம்பிருவாங்க. நாங்க என்ன செஞ்சாலும் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. 8000 டோக்கன குடுக்குறோம். இது பெரிய ஸ்கேமா மாறிட்டு இருக்கு. இந்த ஒரு போர்ஷன மட்டும் யாராவது கட் பண்ணி நீங்க ஷார்ட்ஸா போட்டுக்கோங்க. அதாவது ரூ. 8000க்கான ஒரு கூப்பன் அப்படிங்கிறத குடுக்குறாங்களாம். நாங்க ஜெயித்து வந்த பிறகு இந்த கூப்பன குடுத்தா போதும். இந்த கூப்பன குடுத்து நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கூப்பன் உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கூப்பன் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நெறைய பெண்கள் என்ன செய்றாங்கன்னா, அந்த கூப்பன கிழிச்சிட்டு, "டேய் இந்த கூப்பன நம்பி நீங்க யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. இது நம்மள ஏமாத்துறதுக்கான கூப்பன். நம்மள ரொம்ப பெரிய அளவுல மக்கு மண்டையர்களாக நினைத்த கூப்பன். தயவு செஞ்சு இந்த கூப்பனுக்காக நீங்க ஓட்டு போடாதீங்க" அப்படின்னு சொல்லி கூப்பனுக்கு எதிராக பெண்கள் இப்போ கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாதாரண வீட்டு பெண்கள். அரசியல்வாதிகளுடைய பெண்கள் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அவங்க வீட்ல இருந்து வந்த பெண்கள்லாம் கிடையாது. அரசியல் செய்யக்கூடிய பெண்களும் கிடையாது. நம்மள ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நம்பி எல்லாம் யாரும் ஓட்டு போட கொஞ்சமா யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எது சரியா இருக்கு போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க இந்த கூப்பன் வீடு வீட வந்து கொடுப்பாங்க. இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. பெண்களே ஒரு கூப்பனுக்கு எதிராக கேம்பெயின் பண்ற அளவுக்கு உங்களுடைய கூப்பன் திட்டம் குப்பை திட்டமாக மாறி நிற்கிறது. இதை முதலே நான் சொன்னேன், கூப்பன் திட்டம் ரொம்ப பெரிய அளவுல பிக் ஃபெயிலியரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதற்கான சின்ன சின்ன செக்மெண்ட்டை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம்.